மாண்புமிகு உறுப்பினர் ரவி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் RCS திட்டப்படி மகப்பேறு உதவியாளர் ஆயா என்று அழைப்பார்கள். அவர்களுக்கு மாத ஊதியம் வெறும் 1500 ரூபாய் தான் தரப்படுகிறது. தாய்மார்கள் எல்லாம் சிறப்பாக மகப்பேறு உதவிகள் பெற்றிட அந்த ஆயாக்களுக்கு வழங்குகிற 1500 ரூபாயை கருணை பார்வையோடு 5000 உயர்த்தி தருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாதம் ஒன்றுக்கு 2-3 பிரசவங்கள் மட்டுமே நடைபெறுகிற மருத்துவமனை. அதில் அந்த ஆயாவுக்கு வேலை எவ்வளவு நேரம் இருக்குங்கிறது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியும். எனவே இது தமிழ்நாடு முழுக்கவும் இருக்கிற ஒன்று என்பதை தங்களின் வாயிலாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் மாணிக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, குளித்தலை அரசு மருத்துவமனைக்கு மாவட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தி சுமார் 40 ரூபாய் பணம் ஒதுக்கி பிற மண்டபங்களிலே கூடுதல் கட்டணம் கட்டப்பட்டு வருகிறது. அதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பரிந்துரை செய்த மாவட்ட மின்சாரம் மற்றும் மதுவிலக்குத்துறை ஆயத்துறை அமைச்சர்களுக்கும் தொகுதி மக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த மருத்துவமனைக்கு முத்தமிழறிஞர் முதல் தொகுதியான குளித்தலை தொகுதியை அந்த மருத்துவமனை சிறப்பாக கட்டப்பட்டு வருகிறது. அந்த மருத்துவமனைக்கு முதல் கலைஞர் அவர்களை பெயரை சூட்டப்படுமா சூட்ட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அதை நிறைவேற்றி தருவார் என்பதை தங்கள் மூலம் கேட்டறிகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலில் தேர்தல் களத்தில் நின்ற தொகுதி குளித்தலையில் தற்போது மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ஒன்று தரம் உயர்த்தப்பட்டு கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிச்சயம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலை பெற்று மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு கலைஞரின் பெயர் சூட்டப்படுவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.